Daily. Taste the Daily. இப்போ இந்த ஜோசியர் பேச்சை கேட்டு தான் மே 8ஆம் தேதி விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்பாடு தெரியல, நாளைக்கு என்ன ரிசல்ட் வரும்னு தெரியல. அப்படி வந்து 8ஆம் தேதி பதவி ஏற்கிறதுக்கு நாள் குறித்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் நாள் குறிச்சிட்டாங்க. திமுகலேருந்தும் ஜோசியர்கள் மூலமாக நாள் குறித்து வச்சுருக்காங்க. அவங்களும் 8ஆம் தேதி. எடப்பாடி அவர்கள் 9ஆம் தேதி நாள் குறித்து வச்சுருக்காராம். தமிழ்நாட்டில் எத்தனை சிஎம் வருவாங்கன்னு தெரியல. முதல்ல சொன்ன மாப்பிள்ளை பிழைக்க தெரிந்தவர் ஜோகோ ஸ்ரீதர். அவர் இப்போ கூட வந்து அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்கள்லாம் அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் இந்தியாவை நோக்கி வாருங்கள், நம் நாட்டை வளப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முதல்ல சொல்கிறவர் 1.5 கோடி வாட்சி கட்டியிருக்கிறவர் பிழைக்க தெரிந்தவர். ஜோகோ வேம்பு ஸ்ரீதர் போன்றவர்கள் மற்றவர்களை பிழைக்க வைப்பவர். இதுதான் பிழைக்க தெரிந்தவருக்கும் பிழைக்க வைப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ராவணன் என்பவனும் ஒரு அரசன். நீங்கள் இந்த பக்கம் இளவரசர்களை வந்து கூலி தொழிலாளிகள் ஆக்கிட்டீங்க, அந்த பக்கம் வந்து ஒரு அரசனாக இருந்தவர் ராவணன், இல்லை பேரரசராக இருந்தவர், அவரை போய் ஒரு ஜமீன்தார்னு ஆக்கிட்டீங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியத்துக்கு எந்த வைத்தியர் வந்து பைத்தியம் பார்க்கறது அப்படின்னு விசு ஒரு படத்தில் பேசுவார். ஆமாம், அது இவருக்கு கரெக்டாக பொருந்தும். இந்த பிரகாஷ் ராஜ் வந்து இப்படி தான் ஏதாவது பிணத்திக்கிட்டு இருப்பார். ஆனால் இங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவார். இந்த பார்டர் தாண்டின ஒன்று, இந்த ஓசூர் பக்கம் வந்த உடனே இப்போ இந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுவார். ஓசூர்லேருந்து போய் அந்த பெங்களூர் பார்டர் தாண்டி அந்த பக்கம் போயிட்டாருன்னா தமிழர்களுக்கு எதிராக பேசுவார். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கணும். ஒரு கால் ஒரு 100 105 அப்படின்னு சொல்லி இப்பொழுது உள்ள தலையாய எதிர்கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆட்சி கட்டிலுக்கு நெருக்கமாக போய் ஆனால் கட்டிலில் உட்கார முடியாத ஒரு நிலைமை வந்தால் நடிகர் கட்சியிடம் ஆதரவு பெறுவது. ஏன்னா அவருக்கு வந்து 2ங்கிறாங்க 5ங்கிறாங்க 18ங்கிறாங்க 22ங்கிறாங்க, எவ்வளவுன்னு தெரியல, எவ்வளோ வரப்போதோ தெரியல. தேவைப்பட்டால் அவருடைய ஆதரவை பெறுவதற்கு ஏற்கனவே சில தூதர்களை அங்கே அனுப்பிவிட்டதாக சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் வந்தனம், சொல்லுங்க. நாளைக்கு மே 4. ஆமா, தமிழ்நாடுல இந்தியாவே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது? 4மே வந்துடும் நினைக்கிறேன். 4ஆம் தேதி 4மே வந்துருமா? அதாங்க 4 கட்சி 4மே தெரிஞ்சிடும், 4மே வந்துடும். ஓ ஆமா, மே 4 சொல்றேன். 4மே ஓ 4மே ரிசல்ட் வந்துடும். சரி சரி சரி, தெரிஞ்சிடும், உண்மை தெரிஞ்சிடும். இப்போ ஏற்கனவே அன்னைக்கு பேசின போது பல கருத்து கணிப்புகளை பற்றி பேசணும். ஆமாம், இப்போ இன்னொரு கருத்து கணிப்புகள் நிறையா வரும் இந்த மாதிரி எக்ஸிட் போல். எஃப்டி பாலிட்டிக்ஸ்னு ஒன்று, அது ஒன்று இதுக்கப்புறம் நம்ம பேசுனதுக்கு அப்புறம் வந்திருக்கு. அவங்க யாருன்னா மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி கூட்டணி வந்து 230க்கு மேலே பெற்று ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது மற்ற சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வந்து வித்தியாசமாக வாய்ப்பில்லை. ஏன்னா உத்தவ் தாக்கரே வந்து அப்போது சிவசேனா ஆட்சி தானே முதல்ல வந்தது. சிவசேனா ஒரு பெரிய சக்தியாக இருந்ததில்ல, இந்த பிராந்திய கட்சிகளில் ஒரு பெரிய சக்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏக்நாத் சிண்டியாங்கிறது வந்தார். அப்போ அந்த பிஜேபி கூட்டணியில் 230க்கு மேலே அந்த தேர்தலில் வெற்றி பெறும்னு சொல்லி வந்தது. அந்த எஃப்டி பாலிட்டிக்ஸு அவங்க வந்து அதிமுக 164லிருந்து 176 ரொம்ப இருக்கிறதுலையே அநேகமாக அதிமுக கூட்டணி கொடுக்கப்பட்டது அதிகமாக இருக்கும் நினைக்கிறேன். இதுவரை வந்த கருத்து கணிப்புகளில் 164லேருந்து 176. திமுக வந்து 55லிருந்து 65, தாவேகாவிற்கு 3லிருந்து 5. இது மட்டும் சரியாக இருக்குமான்னு எனக்கு கேட்காதீங்க. இப்படியும் ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஏற்கனவே வந்ததில் 3 அதிமுக சார்பிலும் ஒரு 4 திமுக சார்பிலும் ஒன்று வந்து தாவேகா சார்பிலும் வந்தது. இப்போ அதிமுக சார்பில் வருவது இது ஒன்று வருது.
அதே மாதிரி இவங்க வந்து பீகார் தேர்தலிலும் இதே எக்ஸிட் போலில் இந்த எஃப்டி பாலிடிக்ஸ் வந்து 200க்கு மேலே வந்து வாங்கி ஆட்சி அமைக்கும். இப்போ கடைசியாக லேட்டஸ்ட்டாக நடந்த பீகார் தேர்தலில், மகாராஷ்டிரா பீகார் தேர்தலில் இவங்க சொன்னது வந்து நடந்ததுனால ஒரு எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிறது சரியாக இருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். என்ன இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி 4 மே நாளை வரை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், பார்க்கலாம். ஓகே சார், கேள்விகள் ஆரம்பிச்சிருவோம் சார். முதல் கேள்வி சேலத்தில் இருந்து பரமேஸ்வரன் கேட்கிறார். வாராகி அம்மன் தன் வாழ்க்கைக்குள் வந்திருப்பதாக நடிகர் கமல்ஹாசனின் மகள் ஸ்ருதிஹாசன் திடீரென்று ஆத்திகராகி விட்டாரே, பின்னணி என்னவாக இருக்கும்? நார்மலாக பொதுவாக மனிதர்களுக்கு, நம்ம வந்து அவங்கள பற்றி சொல்லலை, நமக்கு அது தெரியாது. மனிதர்களுக்கு பொதுவாகவே ஒரு கவலை, பயம் அந்த மாதிரி வரும்பொழுது, இல்லை சில வருத்தங்கள், துயரங்கள் இப்படி வரும்போது தான் இந்த கடவுள் மீது ஒரு ஈடுபாடு, இல்லை அவரை நோக்கி திரும்புவோம், இல்லை அதிகமாக எப்பொழுதும் விட அதிகமாக வழிபடுவோம். அப்போ தான் கடவுள் நம்ம மனசில் கொஞ்சம் அதிகமாக நினைவுக்கு வருவார். ஆனால் இவங்க இவ்வளோ நாள் நாத்திகம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் கமல்ஹாசன் ரொம்ப நாளாக நாத்திகம் பேசிக்கிட்டு இருக்காரு, படத்துலேயும் வெளியிலையும். இவருடைய தந்தை இவங்களும் வந்து நாத்திகம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் விடுதலைன்னா, ஈரோட்டுக்காரர் சொன்ன மாதிரி அந்த பெண் விடுதலைனா பெண் முன்னேற்றம், பெண் விடுதலைனா என்ன அர்த்தம்னா எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்னு ஒரு பெண் இருந்தால் அதுதான் வந்து பெண் விடுதலைன்னு, அந்த மாதிரி சில கோட்பாடுகள்ங்கிற மாதிரி பேச்சு, அந்த மாதிரி பேச்சுகள்லாம் கருத்துக்கள்லாம் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு வாராகி அம்மன் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பூந்திருக்கிறார் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க. இது ஒரு கால், அது சில சமயம் வந்து நமக்கு வந்து இந்த தேர்தல் சமயத்தில் நம்ம திராவிட அரசியல்வாதிகள்லாம் வந்து திடீர்னு கோயிலுக்கு போவாங்க, திருநீரிடுவாங்க. அது வரைக்கும் சனாதனம் வந்து கொசு, என்னமோ எய்ட்ஸு, டெங்கு, மலேரியாலாம் பேசிட்டு போவாங்க. இப்படி அது ஒரு வரும். இப்படியும் இருக்கலாம். திராவிட மாடலில் ஒரு வீட்டில் ஒரு தலைவர் நாத்திகம் பேசினால் அந்த குடும்பத்தில் ஒருவர் வந்து ஆத்திகராக இருக்க வேண்டும். உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஒருவர் வந்து நாத்திகம் பேச வேண்டும், இன்னொருத்தர் வந்து கோயில் கோயிலாக போய் ஆத்திகர் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். இது திராவிட மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா திராவிட மாடல் அப்படின்னு தெரியல நமக்கு. எதுவாக இருந்தாலும் நல்லதே, எல்லாம் நன்மைக்கு. அடுத்ததாக வேலூர்ல இருந்து பாரதி கண்ணன் கேட்கிறார். இந்தியாவை வழிநடத்த மோடியை விட அதிக திறமையும் கல்வியும் கொண்டவர் என் மனைவி பிரியங்கா என்கிறாரே ராபர்ட் வதேரா. ராகுல் காந்திக்கு அந்த சோதனை. ஆமாம், அது ராகுல் காந்திக்கு வேட்டு வைக்க வேற யாரும் வேணாம், அவர் வீட்லேயே ரெடியாக இருக்காங்க. அதுவும் மைத்துனர் என்ற பெயரில் வந்து முதுகில் குத்த ஒருவர் தயாராக இருக்கிறார். பெண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்து எனக்கே அப்படின்ற மாதிரி அப்படின்னு. ஆனால் வதேராவுக்கு நம்ம வந்து ஐயா உங்களுடைய எதிர்பார்ப்போ இல்லை வந்து கணிப்போ வந்து நம்ம வந்து அதில் போய் குற்றம் காண்பது நாகரிகம் இல்லை. பிரியங்கா அவர்கள் வந்து இதுவரைக்கும் நடந்து கொண்டது, அவருடைய பேச்சுகள், இப்போ அஸ்ஸாமில் கூட அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்க காங்கிரஸில், ராகுல் காந்திகிட்ட கொடுக்காம, அதாவது அதிகாரபூர்வமான அறிவிப்பு இல்லாமல் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் அஸ்ஸாமில். இதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா முன்னாள் மாநில காங்கிரஸ் தலைவரே வந்து பாஜக போய் சென்றார் இவங்க பொறுப்பெடுத்ததுக்கப்புறம். இல்லை பொறுப்புன்னா அதிகாரபூர்வமான பொறுப்பு இல்லை, அன்அஃபிஷியலா. அப்போது அது என்ன காங்கிரஸை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தமா, இல்லை வந்து பிரியங்கா அவர்களும் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் சரி இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க, இன்னும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அனுபவம் பற்றவில்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ராபர்ட் வதேராவுக்கு ஒரு 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 எச்சரிக்கையை மட்டும் நம்ம சொல்கிறோம். ஐயா கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பெரிய வியாபாரி ஆயிருக்கலாம், சாதாரணமாக இருந்து பெரிய இடத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டு 5 லட்ச ரூபா போட்டு ஸ்கைலைட்ஸ்னு நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அதில் டிஎல்எஃப்பில் வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு சொத்தை வந்து இவர் மூலமாக விற்பதற்காக இவருக்கு விற்றுட்டு அதை வாங்குறதுக்கு அவங்களே கடன் கொடுத்தாங்க. எவ்வளோ சௌகரியமாக இருக்குது. டிஎல்எஃப் என்பது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம். இவர் 5 லட்ச ரூபா போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார், வெறும் 5 லட்ச ரூபா. இது பல வருஷங்களுக்கு முன்னால் இருக்குது, அது வழக்கெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு பெரிய ஏதோ ஒரு
1000 கோடின்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணமாக. அந்த மாதிரி 500 1000 கோடி உள்ள ஒரு சொத்து இவருக்கு விற்கணும். இவர் பணம் கொடுக்கணும். 500 கோடின்னு வச்சுப்போம். இந்த 500 கோடி இவர்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஆமாம். அதுக்கு அந்த டிஎல்எஃப்ஏ இவர் கடன் கொடுக்குறாங்க. அதை வாங்கி அதே டிஎல்எஃப்க்கு இவர் திருப்பி கொடுக்குறாரு. எதுக்கு? அந்த சொத்தை வாங்குறதுக்கு. வாங்கி இந்த 500 கோடி ரூபா சொத்தை 2000 கோடிக்கு விற்கிறார். 5 லட்சம் ரூபா. ஆமாம், அந்த கேஸ் என்ன போயிட்டுருக்கு. மூலதனமாக போட்டு ஒரு 1500 கோடி ரூபா லாபம். இப்படி நடந்தது. சரி, ரைட்டு. அதனால் பெரிய வியாபாரி தொழிலதிபர் நம்ம ஒத்துக்கிட்டோம். ஏன்னா போல் 5 லட்ச ரூபா போட்டு 1500 கோடி ரூபா லாபம் பண்ணக்கூடியவரை போய் தொழிலதிபர் நம்ம சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை, நீங்கள் அந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்ட போது அந்த திருமணம் அந்த குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை என்பது அப்போதைய தகவல். ராபர்ட் வதேரா அவர் கிறிஸ்தவர் என்பதால் அப்படின்னு சொல்ல முடியாது. சோனியா காந்தி அவர்களே இத்தாலிய கிறிஸ்தவர் தான். பட் ஏதோ காரணத்தினால பிடிக்கல. அது நம்ம காரணங்கள் நமக்கு தெரியாது. எதேச்சியாக என்ன நடந்தது என்றால், இந்த திருமணம் நடந்த ஒரு வருடம் 2 வருடத்துக்குள்ள வதேரா அவர்களுடைய ராபர்ட் வதேராவுடைய தந்தை ஒரு விபத்தில் இறந்து விட்டார். தாய் ஒரு விபத்தில் இறந்து விட்டார். இவருடைய அண்ணன், அண்ணி, 4 தனித்தனியான நிகழ்வுகள். எல்லாமே மர்மமான மரணங்களாக பார்க்கப்பட்டவை. பத்திரிகைகளில் இதில் பின்னால் மர்மம் இருக்குது, இது காரணம் வந்து இவருடைய திருமணத்தில் குடும்பத்திற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்தது. இந்த தகவல்கள் பத்திரிகைகளில் அலசப்பட்டதால் நம்ம வந்து மர்மம் இருக்குங்கிற வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் உண்மைகள் என்ன நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்தியாவில் தலைவர்களாக ஒரு ஆளுமைகளாக இருக்கக்கூடிய பெண்கள் யார் வேணால் எடுத்துங்க. ஜெயலலிதா அவர்கள், அதாவது செல்வி, அவர் திருமணமாகாதவர், செல்வி அப்படின்னு தான் கணக்கு. மம்தா அவர்கள் தனியாக இருப்பவர். மாயாவதி முன்னால் இருந்தாங்க, ஆமாம், அவரும் தனியாக இருக்கு. அப்போ கணவர்னு ஒருத்தர் வந்து ஒரு பெண் அரசியல்வாதி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு பெரிய ஆள் இந்திரா காந்தி அவர்கள். இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்படியெல்லாம் வந்து ஒரு பெண் ஆளுமை ஒரு மாநிலத்தையோ தேசத்தையோ ஆள வேண்டும் என்றால் அவருக்கு கணவர் இருக்கக்கூடாது அப்படின்னு இது சட்டம் நான் சொல்லலை, இப்படி ஒரு ஐதீகம் இருக்கிறது. பிரியங்கா அவர்கள் வந்து இந்த நாட்டை ஆள வேணும்னு சொல்றீங்களே, பத்திரமா இருங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். ரைட் சார், ஓகே. அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து மருதமுத்து கேட்கிறார். தாவேகா 150 இடங்களை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று விஜயின் ஜோசியர் ரிக்கி ரத்தன் பண்டிட் கூறியது பலிக்காவிட்டால் அவரை என்ன செய்யலாம்? முதல்ல அவர் யாருன்னு சொல்லிடுவோம். அவர் தான் வந்து 2019 இப்போ தான் பிரியங்கா பேசணும். பிரியங்கா வதேரா அவர்கள் பிரதமராக ஆவார் 2019 சொன்னார் ஜோசியம். எவ்வளோ தூரம் பழிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். 2021 தமிழ்நாட்டு அரசியல் மாநில தேர்தலில் வந்து கமலஹாசன் முதல்வர் ஆவார்னு சொன்னார் ஜோசியம். கமலஹாசன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், என்ன ஆனார்னு தெரியும். இப்படிப்பட்ட ஜோசியங்கள் சொன்னார். அவர் தான் இப்போ சொல்லியிருக்காரு 150 இடங்கள் வந்து வாங்குவார்னு. இவர் யாருன்னு சொன்னீங்கன்னா, இவர் வந்து சிபிஐ, இவர் தான் வந்து அந்த சிபிஐக்கு போகும்போது 10 மணிக்கு போகாமல் 10:10க்கு போங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு போய் தான் விஜய் வந்து ஆதவ அர்ஜுனாவோட போகும்போது வாங்கி கட்டிக்கிட்டது சிபிஐ விசாரணையில். இங்கே லேட்டாலாம் வரக்கூடாது, சொன்ன டயத்துக்கு வரணும், நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா சிபிஐயை பொறுத்தவரை இப்போ கெஜ்ரிவால் மாதிரி ஒரு சிட்டி முதலமைச்சரே வந்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இது டைம் மெயின்டைன் பண்ணணும்னு அவங்க ஒரு டிசிப்ளின் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டைலாக நான் வந்து பெரிய விவிஐபி நான் எப்போனா வருவேங்கிற மாதிரி யாரும் அதை வந்து இதுவாக லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதுக்கு காரணம், அந்த லேட்டாக போனதுக்கு காரணம் ஒன்றும் டிராஃபிக்லாம் இல்லை, இந்த ஜோசியர் தான் காரணமாக. அதுக்கப்புறம் வந்து அதை போகும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரையும் உள்ளே விடணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் 2 பேரும் அக்யூஸ்டு, விஜய் வந்து சாட்சியாக போகிறார், ஆதவ அர்ஜுனா பேரில் வழக்கு பதிவாகியிருக்கிறது. அப்போது அது வழக்கு சம்மந்தப்பட்டவர்கள், அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் யார்? அவர் ஜோசியர். ஜோசியர்னா கூப்பிட்டு ரிசப்ஷன்லாம் இல்லை, அவர் ரிசப்ஷனில் உட்காந்துக்கிட்டோம், அதெல்லாம்
காரில் உட்காந்து சொல்லு, இல்லை ஹோட்டலில் போய் உட்காந்து சொல்லி, வேற எங்கேயோ உட்கார சொல்லி, உள்ளெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சார். இந்த ஜோசியர் இவர் தான். இப்போ இந்த ஜோசியர் பேச்சை கேட்டு தான் மே 8ஆம் தேதி விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்பாடு. தெரியல நாளைக்கு என்ன ரிசல்ட் வரும்னு தெரியல. அப்படி வந்து 8ஆம் தேதி பதவி ஏற்கிறதுக்கு நாள் குறித்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் நாள் குறிச்சிட்டாங்க. திமுகலேருந்தும் ஜோசியர்கள் மூலமாக நாள் குறித்து வச்சுருக்காங்க. அவங்களும் 8ஆம் தேதி. எடப்பாடி அவர்கள் 9ஆம் தேதி நாள் குறித்து வச்சுருக்காராம். தமிழ்நாட்டில் எத்தனை சிஎம் வருவாங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் பழிக்காமல் போனால் இவரை என்ன செய்யலாம்னு அப்படிதான் கேட்டிருக்காரு. ஆமாம், அப்படிதான் கேட்டிருக்காரு. ஏங்க, ஒருத்தர் வந்து என்னுடைய குடும்பத்தில் யாருமே அரசியலுக்கு வரமாட்டாருன்னு நம்ம முதல்வர் சொன்னார். துணை முதல்வராக இன்று இருப்பவரும் நான் அரசியலுக்கு வரமாட்டேன், வந்து அமைச்சராக மாட்டேன்னாரு. துணை முதல்வராகிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னாரு. ஆனால் வந்துட்டாங்க. அவங்கள என்ன பண்ணிட்டோம்? இல்லை, பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் என்ன சொன்னார்? என்னுடைய குடும்பத்தில் யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நடு வீதியில் நிற்க வைத்து சாட்டையால் அடியுங்கள்னு சொன்னார். செஞ்சிட்டோமா? செய்ய முடியுமா? இந்த ஜோசியர் வந்து ஏதோ பாவம் வயிற்று பிழப்புக்கு இந்த கிளி ஜோசியம் சொல்கிற மாதிரி எதையோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு என்னத்தை போய் அதை போய் அவரை என்ன பண்ணுறது நம்ம? ரைட், ஓகே சார். அடுத்ததாக துறையூர்லேருந்து ரங்கராஜன் கேட்கிறார். வாக்களிக்க வந்த மாப்பிள்ளை சபரீசன் கையில் 1.5 கோடி ரூபாய் கை கடிகாரம். சில 1000 பேர் பிழைக்க வழி செய்யும் பெரும் தொழிலதிபர் ஜோகோ வேம்பு ஸ்ரீதர் கையில் கடிகாரமே இல்லை. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். முதல்ல சொன்ன மாப்பிள்ளை பிழைக்க தெரிந்தவர். ஜோகோ ஸ்ரீதர் அவர் இப்போ கூட வந்து அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்கள்லாம் அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லைனாலும் இந்தியாவை நோக்கி வாருங்கள், நம் நாட்டை வளப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முதல்ல சொல்கிறவர் 1.5 கோடி வாட்சி கட்டியிருக்கிறவர் பிழைக்க தெரிந்தவர். ஜோகோ வேம்பு ஸ்ரீதர் போன்றவர்கள் மற்றவர்களை பிழைக்க வைப்பவர்கள். இதுதான் பிழைக்க தெரிந்தவருக்கும் பிழைக்க வைப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து ராஜவேலு கேட்கிறார். ராமர் லட்சுமணன் என்ற வட இந்திய வந்தேரி கூலி தொழிலாளர்கள் ராவணன் என்ற தென்னிந்திய ஜமீன்தாரை தாக்கியதுதான் ராமாயணம் என்கிறாரே நடிகர் பிரகாஷ்ராஜ். இவருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல எழுதுறாங்க நிறைய பேர் வந்து. இல்லை, ராமர் லட்சுமணர் வந்து அது ராமாயணம்ங்கிறத நீங்கள் கதைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, புராணம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நிஜ நிகழ்வுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா ராமாயணம் நடந்தது வந்து உண்மையான நிகழ்வு. ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சில நிகழ்வுகள் இந்த கிரக நிலைகள், இந்த சுக்கிரன் அங்கே இருக்குது, குரு அங்கே நிற்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக நிலைகள், அதெல்லாம் வந்து கணக்கு தேதி போட்டு பார்த்தால் ஏறத்தாழ 5100 ஆண்டுகளுக்கு முன்னால் இது வந்து உண்மையாகவே நடந்தது. வெள்ளக்காரன் சொல்கிறான் ராமாயண நிகழ்வுகள் உண்மை, இன்றிலிருந்து சுமார் 5100 வருடங்களுக்கு முன்னால் இது வந்து நிகழ்ந்திருக்கிறது. ராமர் பிறந்த தினம் என்று வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்கிறாரு, அவர் எப்போ காட்டுக்கு போனார், எப்போ இந்த ராவணனை போர் நடந்தது, பல எத்தனையோ நிகழ்வுகள். கடைசியில் மறுபடியும் ராமர் பட்டாபிஷேகம் நடந்தது வரைக்கும் அவர் ஒரு ஏதோ ஒரு கிரகநிலை அப்போல்லாம் வந்து நாள் காட்டி கேலண்டர்லாம் கிடையாது. இந்த ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கேலண்டர் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது ஏதோ ஒரு அந்த கிரகநிலையை வச்சு தான் எல்லாமே குறிப்பாங்க. அதை வைத்து பார்த்தால் இது அவ்வளவும் வந்து பொருந்துகின்றன. அப்படி என்றால் வால்மீகி கற்பனையான ஒரு கதையாக எழுதியிருக்க முடியாது, இது நடந்தது தான் எழுதியிருக்கணும். ஏன்னா கடைசியில் வால்மீகி வந்து லவன் குசன் என்கிற ராமர் சீதையுடைய மகன்களுடன் சீதையுடன் ஒரு கட்டத்தில் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அப்படிங்கும்போது இது நிகழ்வுகள் வந்து நிஜம்தான் என்று வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கதையாக இருந்தாலும் புராணமாக இருந்தாலும் நிஜ நிகழ்வாக இருந்தாலும் ஒரு தசரத மகாராஜா என்பவரின் மகன்கள் என்றால் இளவரசர்கள். அவர்களை வந்து வடநாட்டை சேர்ந்த அதுவும் வந்தேரி கூலி தொழிலாளர்கள், லேபரர்ஸ் அப்படின்னு சொல்லி ராவணன் என்கிற தென்னிந்திய ஜமீன்தாரா. ராவணனும் ஒரு அரசர். நம்ம வந்து யாரையும் ஏற்றி இறக்கி பேசலை. ராமாயணத்தின் பிரகாரம் ராவணன் என்பவர் ஒரு இலங்கை பகுதியில் தமிழ் பேசக்கூடிய பகுதியில் இருந்த இல்லை இலங்கை, அப்போ அன்னைக்கு இலங்கைங்கிறது ஒரு தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக தென்மதுரைங்கிறதே வந்து அந்த இலங்கைக்கும் இன்னைக்கு இந்தியாவுடைய கடைக்கோடி ராமேஸ்வரத்துக்கும் இடையில் இருக்கிற கடல் பகுதி வந்து ஒரு காலத்தில் அதுதான் தென்மதுரை என்று அழைக்கப்பட்டதாக சொல்பவர்கள் உண்டு.
கண்ணகி எரித்த அந்த மதுரையும் அங்கே தான் இருந்ததுன்னு சொல்கிறவங்களும் உண்டு. நமக்கு தெரிந்த வரையில் சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது ராவணன் என்பவனும் ஒரு அரசன். நீங்கள் இந்த பக்கம் இளவரசர்களை வந்து கூலி தொழிலாளிகள் ஆக்கிட்டீங்க, அந்த பக்கம் வந்து ஒரு அரசனாக இருந்தவர் ராவணன், இல்லை பேரரசராக இருந்தவர், அவரை போய் ஒரு ஜமீன்தார்னு ஆக்கிட்டீங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியத்துக்கு எந்த பைத்தியம் வந்து எந்த வைத்தியர் வந்து பைத்தியம் பார்க்கறது அப்படின்னு விசு ஒரு படத்தில் பேசுவார். ஆமாம், அது இவருக்கு கரெக்டாக பொருந்தும். இந்த பிரகாஷ்ராஜ் வந்து இப்படி தான் ஏதாவது பிணத்திட்டு இருப்பார். இவர் வந்து திடீர்னு வந்து தமிழ்நாடு திராவிடம்னு தமிழர்னு பேசுவார். அப்புறம் அங்கே பார்டர் தாண்டி அவர் ஊர் சொந்த ஊருக்கு போயிட்டாருன்னு வைங்க, உடனே கன்னடத்திற்கு தவறில்லை, அவருடைய மொழி அது தாய்மொழி என்பது அதுதான். ஆனால் இங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவார். இந்த பார்டர் தாண்டின ஒன்று, இந்த ஓசூர் பக்கம் வந்த உடனே இப்போ இந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுவார். ஓசூர்லேருந்து போய் அந்த பெங்களூர் பார்டர் தாண்டி அந்த பக்கம் போயிட்டாருன்னா தமிழர்களுக்கு எதிராக பேசுவார். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கணும், மேலே பாண்டிடாமல் இருக்கிறதுக்கு தள்ளி நிற்கணும். ஓகே சார். அடுத்ததாக பேரூர்லேருந்து சேரலாதன் கேட்கிறார், குடிமக்களை குடிகாரர்கள் ஆக்கியது போதும், தமிழகத்தில் 40% மக்கள் குடிகாரர்கள் ஆகிவிட்டார்கள் என்று நடிகர் சிவகுமார் திடீரென்று பொங்குவதன் பின்னணி என்னவாக இருக்கும்? இல்லை, அப்படி 5 வருஷம் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி முடிய போகுது. அதில் இன்னொரு வார்த்தை வேறு சொல்லியிருக்காரு, மதுக்கடை நான் வந்து மதுக்கடையை கருணாநிதி தொடங்கியது முதல் நான் எதிர்த்து வருகிறேன். இதுக்கு முன்னால் எப்போ பேசினார்னு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் பேசலை. இத்தனைக்கும் நானும் அவரும் ஒரு சமயம் ஒரே மேடையில் கூட இருந்திருக்கோம், ஏதோ ஒரு நிகழ்வில், அண்ணா ஆசாரியை சம்மந்தப்பட்ட அந்த பீரியடில். அப்போது கூட வந்து எனக்கு அவருக்கும் ஒரு சிறு உரசல் ஏற்பட்டது. அது பத்திரிகைகளெல்லாம் கூட வெளியில் வந்தது. திருசக்தி சுந்தரராமன் நடிகர் சிவகுமார் மோதல். ஒரு நண்பர், அவர் வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன், ரொம்ப மரியாதையோடு என்னை வந்து வரவேற்று அன்போடு அவர் வீட்டில் சிற்றுண்டிலாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் வந்து என்னென்னாலும் அந்த விஷயத்தில் அவர் அன்றைக்கி அந்த மேடையில் கோபமாக பேசினார் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த 2G ஊழல் வந்தபோது நான் வந்து திமுகவை அண்ணா ஹசாரே வந்து தமிழ்நாட்டிலும் ஒரு அண்ணா ஹசாரேக்கள் உருவாக வேண்டும், இல்லைன்னா 2Gன்னும் போது அப்போ 1,76,000 கோடின்னு வரும்போது தமிழன் என்றாலே இப்பொழுது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை வந்து விட்டது வடநாட்டில். ஏதோ தமிழர்கள் என்றாலே இந்த 1,76,000 கோடின்னு ஒரு பிம்பம் வந்துவிட்டது, அதாவது ஊழல் அதிகமாகிவிட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போ அவர் பேசிவிட்டு மேடையிலேருந்து இறங்கி கீழே உட்காந்துருந்தார். போதும் பேசினது இறங்குங்க யான்னு கொஞ்சம் திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு உரசல் வந்தது. அதை விட்டுருங்க. எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அவர் வந்து திமுக தலைவர் கருணாநிதி அவருக்கு நெருக்கமாக இருந்ததாக பத்திரிகை உலகம் அறியும், சினிமா உலகம் அறியும். அப்போ 1971 அவர் திறந்தது முதலே நான் எதிர்த்து வருவோன்னா எத்தனை நாள் எதிர்த்து என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு, என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காரு தெரியல நமக்கு. நம்ம வந்து கொடுக்கலன்னு அவரை வந்து விமர்சனம் பண்ணல, நமக்கு தெரியல, நம்ம கவனிக்கலையோ என்னமோ. அவர் நிறைய போராட்டம் பண்ணியிருக்கலாம், நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் திடீர்னு இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமாவது ஐயா ஒரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்து அவருக்கு தெரியாமல் இருக்கார். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூத்த நடிகர், அனுபவம் உள்ள நடிகர். அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் சொல்லாமல் இப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் வர சமயத்தில் வந்து தேர்தல் ஆட்சி மாற்றம் வருமா, இல்லை புதிய ஆட்சி அவர்களே வருவார்களா அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது சொல்கிறாருன்னா அதோடைய உள்ளர்த்தம் நமக்கு புரியல. இப்படி இருக்குமோ? இப்போ நடிகர் விஜய் அரசியலுக்கு வரும்போது சூர்யாவோ கார்த்திக்கோ வரலாம் இல்லையா? அதற்கு ஒரு கால் இவர் அடித்தளம் போடுகிறாரோ என்ற ஒரு யூகமும் சந்தேகமும் நமக்கு வருவது இயல்பு தான். இல்லைன்னா இவ்வளோ வருஷமாக இதை பற்றி பேசாதவர் தமிழ்நாட்டில் இப்போ மட்டுமா? இப்போ கருணாநிதி 1971 அவர்கள் வந்து திறந்து விட்டாருங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பீரியட்லேயும் சாராய கடை இருந்தது, ஜெயலலிதா பீரியட்லேயும் இருந்தது, எடப்பாடி மறுபடியும் மீண்டும் கருணாநிதி மாறி அதிமுக 2 ஆட்சியிலும் சாராய கடைகள், அதாவது டாஸ்மாக் என்ற பெயரில் பின்னால் வந்தது, அது இருந்தது. இப்போ இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போ சொல்கிறாருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அப்பொழுது தமிழ்நாட்டிற்கு
இன்னொரு புதிய அரசியல்வாதி கிடைக்க போகிறார், அரசியல் தலைவர் கிடைக்க போகிறார் அப்படின்ற ஒரு யூகம் நமக்கு இருக்கு. ஓகே சார். அடுத்ததாக மயிலத்திலிருந்து ஜமுனா ராணி கேட்கிறாங்க, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதற்கு முக்கிய காரணம் எது, முக்கிய காரணகர்த்தா யார்? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதற்கு அதற்கு முக்கிய காரணம் இனிப்பு பெட்டிகள். ரைட், ஓகே. ஸ்வீட் பாக்ஸ் இல்லை இலவசங்கள்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ஒன்று அரசு ரீதியாக கொடுக்கப்படும் இலவசங்கள், இல்லை கட்சி ரீதியாக கொடுக்கப்படும் அதான் இலவசங்கள். இது எதுன்னு கேட்டதுக்கு யாருன்னு கேட்டால் நான் மாப்பிள்ளை தான் சொல்லுவேன், சபரீசன். இதை ஏன் அப்படின்னு சொன்னால், மற்ற தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் உழைத்ததை விட பின்னால் இருந்து எந்த விதமான ஒரு பதவியோ இல்லை அதிகாரபூர்வமான அதிகாரம் இல்லாமல், ஆராசா கிட்ட பிரச்சனையா, அவர் ஏதோ ஆடியோ லீக்கில் பிரச்சனையா, அவரை உடனே போய் பாரு, அதை பார்த்து அதை சரி பண்ணு. இந்த பக்கம் கோயம்புத்தூரில் கரூர் கேங்குக்கும் கோயம்புத்தூர் குரூப்புக்கும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் தகராறா, அங்கே போய் சரி பண்ணுறது. பிரேமலதா அவர்கள் ஏதோ மேடையிலேயே இந்த பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு மட்டும்தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி விமர்சனம் அப்படின்னு ஏதோ உளறி கொட்ட உடனே அவர்களை இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு போய் அறிவுறுத்துறது. வேறு இடங்களில் சில பிரச்சனைகள், உள்கட்சி பிரச்சனைகள், கூட்டணி கட்சிகளுடன் பிரச்சனைகள், இத்தனையிலும் பம்பரமாக சூழன்று அதே சமயத்தில் சத்தம் இல்லாமல் இதை தீர்த்து வைத்து, ஏன்னா இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5-6 கட்சி தான் கூட்டணி, 4-5 கட்சி தான் அதிமுக, பாஜக, பாமக, சில கட்சிகள் தான். இங்கே சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தால் கூட 25 கட்சிகள் கூட்டணி. இந்த மெகா கூட்டணிங்கிற பேருன்னா மெகா தலைவலி. இந்த தலைவலியை எங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அங்கெல்லாம் இந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அந்த இடத்தில் தோன்றி அதை தீர்த்து வைப்பதற்கு பஞ்சாயத்து தலைவராக செயல்பட்டாரே காரணகர்த்தா. அதனால் அந்த கிரெடிட் அவர் கொடுக்கணும். திமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் அதற்கு அவர்தான் ஒரே காரணம் என்று சொல்லவில்லை, தலையாய காரணம். நிச்சயமாக அந்த கிரெடிட் அவருக்கு, மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும். ஏன்னா அதுவும் எந்தவித அதிகாரமும் அதிகாரபூர்வமான அதிகாரம் இல்லாமல் செயல்பட்டு இருக்கிறார் என்ற வகையில் அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். எதுவுமே ஒரு திறமை தானே. ஓகே சார். ஏன்னா அவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது இருந்த இதை எதிர்கட்சியாக இருந்தபோது அந்த கட்சியை ஒரு 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 கட்டுக்குள் வைத்திருந்தவரும் சபரீசன் தான். 2021 ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு தலையாய காரணமாக இருந்தது சபரீசன் என்று திமுகவினரே சொல்கிறார்கள். இப்பொழுதும் இது திமுக ஆட்சிக்கு வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிடும் என்கிற நிலைமை வந்தால், அந்த நிலைக்கு காரணமான பல காரணங்கள் இருக்கலாம், பல காரணகர்த்தாக்கள் இருக்கலாம், ஆனால் தலையாய காரணகர்த்தா இவர் தான். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு. நாளைக்கு தேர்தல் ரிசல்ட் வருது. ஆமாம், எப்படி வருது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சு ஏதாவது மூணு சிஎம் கேண்டிடேட் வச்சுருக்கோம். இந்த 3ல் யார் வருவாங்க, எப்படி வருவாங்க தெரியாது. ஆக்சிஸ் இந்தியா பிரகாரம் தொங்கு சட்டசபைன்னு அப்படியும் ஒரு 4வது ஒரு, அதாவது விஜய் வருவார், ஆனால் அது தொங்கு சட்டசபையாக இருந்து அவர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிற மாதிரி அதுதான் ஆக்சிஸ் இந்தியா சொல்கிறது. இல்லை திமுக கூட்டணி வரும்னு சிலரும், சில கணிப்புகளும் அதிமுக கூட்டணி என்று சில கணிப்புகளும் இப்போ கூட இன்றைக்கி முதல்ல கூட பேசுகிறோம், FT பாலிடிக்ஸ் மாதிரி உள்ளவர்களும் 2 பக்கமும் சொல்கிறவங்க இருக்காங்க. அதில் 176 அப்படின்னு அதிமுக சொல்கிறவங்களும் இருக்காங்க, அதிமுகவுக்கு 22ன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி முற்றிலும் மாறுபட்ட முரண்பட்ட. ஆனால் நம்ம கேள்விப்பட்டது என்னன்னால், ஒரு கால் ஒரு 100, 105 அப்படின்னு சொல்லி இப்பொழுது உள்ள தலையாய எதிர்கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆட்சி கட்டிலுக்கு நெருக்கமாக போய் ஆனால் கட்டிலில் உட்கார முடியாத ஒரு நிலைமை வந்தால் நடிகர் கட்சியிடம் ஆதரவு பெறுவது. ஏன்னா அவருக்கு
2ங்கிறாங்க, 5ங்கிறாங்க, 18ங்கிறாங்க, 22ங்கிறாங்க. எவ்வளவுன்னு தெரியல, எவ்வளோ வரப்போதோ தெரியல. தேவைப்பட்டால் அவருடைய ஆதரவை பெறுவதற்கு ஏற்கனவே சில தூதர்களை அங்கே அனுப்பிவிட்டதாக, எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் அந்த மாதிரி செய்வதற்கு, அதாவது இப்பொழுது ஆளும் கட்சி மறுபடியும் தனிப்பட்ட மெஜாரிட்டியோடவே வந்துட்டாங்கன்னா யாருமே தடுக்க முடியாது. ஒரு குழப்பமான சூழ்நிலை தொங்கு சட்டசபைன்னு வந்தால் அவர் நிச்சயமாக நம்முடன் இணைந்து நம்ம ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே கடந்த 2-3 நாட்களாக நடிகர் கட்சியை நோக்கி தூதர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த தூதர்கள் அவர் யாரோ ஒரு வில் வைத்திருப்பவரிடம் அவர் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வில் விடுவார், ஆமாம், அவர் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எந்த நிலைக்கும் திடீர்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடிவு பண்ணுற டைம் ரொம்ப கம்மி. ஆமாம், நாளைக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு மதியம் தெரிஞ்சிடும் அளவுக்கு. அதுக்கு அடுத்த 2-3 நாட்களுக்குள்ள சட்டமன்றம் அமையணும், ஆட்சி அமையணும், பதவி பிரமாணம் எடுக்கணும். 10ஆம் தேதி வரைக்கும் தான் மேக்சிமம் டைம். 10ஆம் தேதியோட சட்டமன்றம் முடியுதுன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவில் சொல்கிறேன். ஆக மொத்தம் சில நாட்கள் தான். இப்போ புதுசாக உட்காந்து அப்போ பேசிகிட்டு இருக்க முடியாது. இப்போவே பேசி வச்சு டக்குன்னு ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும் இப்படிங்கிற அளவுக்கு இப்படி அதாவது அப்படி வரும்பொழுது என்ன வரும், அந்த கட்சியோட ஆதரவு தேவைன்னா அப்போது துணை முதல்வர் ஆட்டோமேட்டிக்காக அதான் அங்கே தானே நிற்கும். துணை முதல்வர் ப்ளஸ் இத்தனை அமைச்சர்கள் அப்படின்னு இந்த பேச்சுகள் எல்லாம் அங்கே தொடங்கி விட்டது. நீங்கள் போன தடவை உங்களுடைய பாணியில் சொல்ல போனால் இந்த பேச்சுகள் மலரத் தொடங்கிவிட்டன. ஓகே அப்படின்னு சொல்லி அதுதான் இன்றைய காதோடு நிகழ்வு. ஓகே சார், காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.